வெளிநாட்டு பெண் சொன்ன தகவல், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட், வசமாக சிக்கிய சாட்டை. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வீடுகளில் நடைபெற்ற சோதனை தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியிருக்கும் நிலையில் தற்போது பல அதிர்ச்சி தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகியிருக்கின்றன. வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் நேரடியாக கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சோதனை நடந்ததாக கூறப்படுவதால் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. சென்னை, திருச்சி, நெல்லை, கோவை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையை நடத்தினர். வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றது தொடர்பாகவும் தடை செய்யப்பட்ட அமைப்பினரோடு தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக முதலில் செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் திருச்சி வயலூர் சாலையில் சண்முகா நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மற்றும் யூடியூபர் சாட்டை துரைமுருகன் வீட்டில் இன்று காலை முதலே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சாட்டை துரைமுருகன் மனைவியிடம் அவரது வங்கிக் கணக்கில் வந்த நிதி, புதிதாக வாங்கிய சொத்துக்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தனர். இறுதியாக வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் முழுமையான விசாரணை நடைபெற்றிருக்கிறதா. சரியாக 20 நிமிடங்கள் சத்தம் இல்லாமல் இந்தியாவின் உச்சபட்ச சோதனை அமைப்பு விசாரணை நடத்தியது உண்மையில் விஷயம் மிக பெரிய அளவில் இருப்பதை உறுதி செய்திருக்கிறது. 7ஆம் தேதி தேசிய புலனாய்வு அமைப்பில் சாட்டை துரைமுருகன் மற்றும் இதர நாம் தமிழர் கட்சியினர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்களா அல்லது விடுதலை செய்யப்படுவார்களா என்பது தெரியவரும். நாட்டின் பாதுகாப்பு என வரும்போது மத்திய அரசு பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்யாது என்றும், விரைவில் பெரிய தலையான சீமானும் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றனர் விவரமறிந்தவர்கள்.